மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ இன்றைக்கி ஒரு சவுத் இண்டியன் மேரேஜ் ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் அந்த செலிப்ரேஷன்ஸ், டான்ஸ் எல்லாம். ஸோ இது பேண்டமிக் சுச்சுவேஷனில் நடந்தது. ஸோ அதால் அங்கே ரொம்ப கம்மியான ஆட்கள், க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வச்சு தான் பண்ணுது. இது எங்கள் அக்கா பொண்ணோட கல்யாணம் தான் இது. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரி சுட்டுன்னு இருக்காங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ ரொம்ப நல்லா சுட சுட பூரி ரெடியாக இருக்குது. மேரேஜ் பூரி தீஞ்சிருப்பாங்க பூரி. இது மிக்சர். இது வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஸ்க்காக வச்சு தான் பண்ணியிருக்காங்க கல்யாணம். இது பாதுஷா ஸ்வீட். இது ஸோ நார்மல் கல்யாணம் மாதிரி இல்லை. இது கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஸோ ரொம்ப கம்மியான நாட்கள் தான் அலவுடு. மெயின் மாஸ்டர் கோபால், மெயின் மாஸ்டர். இவர் தான் கோபாலாம் மெயின் மாஸ்டர். இந்த ஷெஃப் இருக்குது. ஸோ அவர் எல்லாமே அந்த மசாலாலாம் அரைச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் கிச்சன் ரூம்லாம். இது ரொம்ப கம்மி தான். இது ஆக்சுவலாக நார்மல் கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 600 பேர் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இடமே இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் கல்யாணத்தில். ஸோ சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மசாலாஸ். இதெல்லாம் உருளைக்கிழங்கு. ஆனால் பட் இந்த குவான்டிட்டியில் இப்போ சமைக்கணுன்றது ரொம்ப கஷ்டம்தான். அது இது பார்த்திங்களா, மசாலாஸ் எல்லாம் ரெடியாக அரைச்சி வச்சுருக்காங்க. இந்த சில்லிஸ் இருக்குது, அந்த ஆனியன்னு, அந்த பச்சை மிளகா மசாலாஸ். இது நைட்டு பண்ணியிருந்தாங்க. இது நைட்டு கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க அது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இது கத்திரிக்காய் கொஜ்ஜு. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது ஆக்சுவலாக. பால். இது பால் காய்ச்சி வச்சுருக்காங்க காஃபிக்காக. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனால் நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க. ஸோ ஒன்லி க்ளோஸ் ரிலேஷன்ஸ், க்ளோஸ் பீப்புள் அட்டன் பண்ணாங்க. இது மிளகா பொடி. இது மிளகா பொடி, மஞ்சாத்தூள். அது வேறு இட்லி மசாலா நினைக்கிறேன். இது கார்லிக் பேஸ்ட். இதெல்லாம் ஸோ இதெல்லாம் எல்லாம் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்வீட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இது பேர் காஜு கட்லி. இது ஸோ ஸ்வீட் ரெடி ஆகிட்டுருக்குது. அது ரெடி ஆகிட்டு காய வச்சுருக்காங்க. இது பாதுஷா. இது அதுக்கப்புறம் இது பூந்தி. இது இப்போ பூந்தி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் இது ஆறினோன்னு அப்புறம் லட்டாக பிடிப்பாங்க அதை. ஓகே, வாங்க நம்ம இப்போது பிரேக்ஃபாஸ்ட் போகலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல், வடை, இட்லி, ஊத்தாப்பம், சட்னி, ஸ்வீட்டு. ஸோ சொல்கிறதுக்கு லைனாக போதில்லை. பட் ஓகே, இது நல்லா டீசெண்டாக இருந்தது. ஒரு லிமிட்டட் மெனு, குட் மெனு ஆக்சுவலாக. ஸோ பார்க்குறதுக்கு சில இடத்துல ரொம்ப ஃபுல்லாக அப்படியே வச்சாங்கன்னா அதுவும் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இது லிமிட்டடாக சும்மா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் முடியும் நம்மளுக்கு. சில இடத்துல பார்த்தாலே அப்படியே அது பார்த்தோன்னே சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே இது டேஸ்ட்டாக இருந்தது நல்லாமே. பாருங்கள், 2 விதமான சட்னி, சாம்பார், பொங்கல், வடை எல்லாமே சூப்பராக இருந்தது. இவங்க தான் எத்ராஜ் குவீன். இவங்க எங்கள் அக்கா பொண்ணு. இவங்களும் நீங்கள் வேறு வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது எங்கள் அண்ணன் பொண்ணு. நல்லா சாப்பிடுங்க, குண்டாகணும். இவர் எங்கள் அண்ணன் பையன். இவன் லலித், தெரியும் உங்களுக்கு. என்னை சாப்பிட சொல்லி கூப்பிட்டுனே இருக்கான் அவன். ஸோ எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் நான். உங்கள் 2 பேரும் என் அண்ணனுங்க. இவங்க 2 பேரும் எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன், சின்ன அண்ணன்.
வரதாங்க பாரு. எனக்கு என்ன இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இலைக்கு போக போகிறோம். எல்லாமே எல்லாருக்கும் காமிச்சாச்சு. இதுதான் எல்லாம் ரிசர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் இங்கே கூட தெரியும் உங்களுக்கு. நடுவில் இடம் விட்ருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு டேபிளில் வந்து 3 பேர் உட்காரலாம். ஆனால் வந்து உங்களுக்கு 2 பேர் தான் வந்து உட்காரத்துக்கு இலை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எப்படியோ வந்து ஒரு 200 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். பட் ஆக்சுவலாக இடம் அது. பட் ஆக்சுவலாக சாப்பிட்டது 50 பேர் தான். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு கம்மியாகிடுச்சு இடம். இப்போது பாருங்கள், பூரி, இட்லி, ஊத்தாப்பம், அதில் கேரட் எதோ போட்டிருக்காங்க ஊத்தாப்பத்தில். அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் இருக்குது பாருங்கள், வடை, 2 சட்னி, ஒரு வடகரி. இதுதான் கல்யாண சாப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, சாம்பார். இப்போது ஒரு ஃபைனலாக சாம்பார் வந்துடுச்சு. அவ்வளோதான். இட்லி வந்து நான் ஒன்றே தான் வச்சுக்கிறேன், ஏன்னா மார்னிங்கிறதில். ஸோ ரொம்ப ஹெவியாக இதுக்குன்ட்டு எல்லாமே லிமிட்டாக ஒரு 2 பூரி, ஒரு தோசை, ஒரு பொங்கல், ஒரு இட்லி. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து கல்யாணத்துக்காக உட்காந்தாச்சு. அங்கே அப்படியே கொஞ்சம் பேசின்னு, இது வந்து மெஹந்தி டிசைன். இதெல்லாம் கைக்கிட்ட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அது கட்ட அப்படியே கிட்ட மெஹந்தி டிசைன் வலையெல்லாம் பரவாயில்ல, அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கல்யாணம் நல்லா டெக்கரேட், அப்புறம் வந்து மெஹந்திஸ்லாம் போடுவோம். அவ்வளோ அழகாக இருக்குது மெஹந்திஸ்லாம். ஓகே, அது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வலையை மூஞ்சலில் உட்காந்து ஆடுறோம் கொஞ்ச நேரம். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துடுச்சு. இப்போது காஃபி இருக்குது, காஃபி, டீ, அதுக்கப்புறம் இது சட்னி. இதெல்லாம் பாருங்க, 2-3 விதமான சட்னி. இது போண்டா. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்வீட்டு. இது வந்து ஏதோ இது டிஷ், இது பேர் ஏதோ மறந்துட்டேன் நான். ஆனால் பட் ரொம்பவே நல்லா. இது ஏதோ மைசூர் டிஷ், பெங்களூர் டிஷ்ன்றாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது, ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும். இது வந்து கேரட் அல்வா. இது சட்னி இல்லை, இது பார்க்குற சட்னி மாதிரி இருக்குது, பட் இது வந்து கேரட் அல்வா. இது இதெல்லாம் பிளேட்ஸு. ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு எல்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு. இது பாருங்கள், சட்னி, தேங்காய் சட்னி, அதாவது போக போண்டாக்கு அது ஒரு ஸ்வீட் சட்னி. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் இது வந்து கேரட் ஸ்வீட்டு, அது வந்து ஸ்பாஞ்ச் ஸ்வீட். அது ஏதோ மைசூர். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் அது கமெண்ட்டில் போடுங்க, அது பேர் மறந்துட்டேன் நான். ஆனால் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது அது. ஸோ அது முடிஞ்சிச்சு. இது வந்து பேரண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸோட கிஃப்ட் இது பசங்களுக்கு. ஸோ ஏன்னா வந்து உங்கள் தனியாக மேரேஜ் ஆகிட்டு வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் தான் கிஃப்ட்ஸ் இங்கே. ஸோ அதுதான் எப்போவுமே நார்மலாக இது ஒரு ட்ரெடிஷன் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஸோ அதுக்காக வச்சுருக்காங்க. அது பாருங்கள், லட்டு கிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டு ட்ரெடிஷன். இது லட்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அது. பட் இதெல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான். அது எடுத்து என்ன பண்ணால் க்ளோஸ் ரிலேஷன்ஸ், அது அவங்களுக்குலாம் வந்து அவங்க கொடுப்பாங்க, லட்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அது லட்டெல்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லாயிருக்கு எல்லாமே. ஸோ கிஃப்ட் முடிஞ்சது. ஸோ கிஃப்ட் முடிஞ்சிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு நம்ம ரெடி ஆயாச்சு. இது ஆக்சுவலாக வந்து என்னாச்சுன்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம ஈவினிங் ரிசப்ஷன், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கல்யாணம் வைப்போம் இல்லையா. பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டுன்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷனால் ஒரே நாள் பண்ணோம். மார்னிங் வந்து மேரேஜ், அப்புறம் வந்து ஈவினிங் ரிசப்ஷனு. ஸோ இது வந்து ஈவினிங் அது பார்த்தீங்களா, சீட்டெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் சீட்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது. ஸோ ஈவினிங் ரிசப்ஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க இப்போது.
அதாவது மேலே டெக்கரேஷனு, அப்புறம் வந்து சீட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே ஸ்நாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஸ்நாக்ஸும் ரெடி ஆகி சாப்பிட்டுருந்தாங்க. ஓகே, ரிசப்ஷன் வந்தாச்சு. ஸோ ரிசப்ஷன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருந்து ரிசப்ஷன் நடக்குது. ஏன்னா இது கோவிட் சுச்சுவேஷன்றதால. ஓகே, அது நெக்ஸ்ட் வந்து டான்ஸ். இது ஸோ ஜாலி டான்ஸ். இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீலாக் போட்டிருக்கேன் நான். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்டில் கொடுக்குறேன். அதை பார்த்து கிளிக் பண்ணி பாருங்கள். அது ஃபுல்லாக டான்ஸ் எல்லாமே வரும். இங்கே கம்மியாக போட்டிருக்கேன், பட் அதில் வந்து ஃபுல் கம்ப்ளீட் டான்ஸ் போட்டிருக்கேன். அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது நம்மளோட டான்ஸ். இது டான்ஸில் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு அங்கே ரிசப்ஷன்லாம். இப்போ மாப்பிள்ளை சாப்பிட போய்ட்டார், மாப்பிள்ளை பொண்ணும். ஸோ இப்போ எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக ஃப்ளோரு. நாங்கள் பாருங்கள் ஜாலியாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இது பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஃபைனலாக வந்து டின்னருக்கு போய்ட்டோம் நம்ம. இதுதான் வந்து மேரேஜோட டின்னர். ஸோ பார்த்திங்களா, வேலைலாம் சூப்பராக, எல்லாம் சூப்பராக இருக்கு இல்லையா. நல்லா க்ரீனாக இலை போட்டு, வாழை இலை போட்டு உங்களுக்கு அது வந்து பன்னீர் டிஷ். அது அதுக்கப்புறம் அடை அவியல், அது அதுக்கப்புறம் சப்பாத்தி, அது வெஜிடபிள் ரோல்ஸ், அது அதுக்கப்புறம் இது காஜு கட்லி நான் சொன்னேன் இல்லையா, அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பகோடா, அதுக்கப்புறம் ஊறுகாய், இது வந்து இடியாப்பம், இது அதுக்கப்புறம் வெஜிடபிள் பீன்ஸும் கேரட்டும் வெஜிடபிள்ஸ், அது ரைத்தா. இது வந்து ஈவினிங் வச்சாங்களே, போகான்னு நினைக்கிறேன். அது போகாவா இது ஒரு பேர், அது மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது பாசந்தி, அது பாசந்தி. அதுக்கப்புறம் பாயசம் ஊற்றுவாங்க அதில். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கல்யாண சாப்பாடு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அவர் சவுத் இண்டியன் மேரேஜ் ஃபுட். This is the dinner, actually dinner food. அப்பளம் வச்சுட்டாங்க. வா, அவ்வளோ நிறைவாக இருக்கு இல்லையா. ஒரு இலை ஃபுல்லாக அப்படியே ஒரு டிஷ்ஷஸ் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாக சாப்பிட்டாலே போதும், நீங்கள் ஒரு 2 நாளைக்கு சாப்பிட வேணாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அது. இட்ஸ் a vegetarian dish. We don't serve non-vegetarian in marriage. இது முழுக்க வந்து வெஜிடேரியன் தான் நம்ம இதில். ஸோ மேரேஜ் கல்யாணத்துக்காக வெஜிடேரியன் தான் நம்ம பண்ணுவோம், நான்வெஜ் பண்ண மாட்டோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வெஜிடேரியன் டிஷ் தான் இது. இது வந்து பிரிஞ்சி, வெஜிடபிள் பிரியாணி சொல்லலாம். வெஜிடபிள் பிரிஞ்சி ஆர் பிரியாணி ஆர் வாட் எவர் யூ கேன் கால் இட். ஓகே, ஸோ இதோட நம்மளோட சவுத் இண்டியன் மேரேஜ் ஃபுட் விலாக் முடியுது. ஸோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மேரேஜ் டிஷ் பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ அண்ட் திஸ் இஸ் பாலாஜி signing off from you. Bye.